அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அயனி சமநிலை பாடத்திலிருந்து அமிலம் காரம் பற்றிய அரினியஸ் கொள்கை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அமிலம்னா என்ன, காரம்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். காரணம், நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இந்த அமிலங்களை காரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டாக சிட்ரிக் அமிலம் லெமனில் இருக்குது, லாக்டிக் அமிலம் பாலில் இருக்குது, அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருக்குது. இந்த ஊறுகாயிலெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வினிகர் ஆட் பண்ணுவாங்க, அது பார்த்திங்கன்னா சிட்ரிக் அமிலம். அது இல்லாமல் காரம் அப்படின்னு சொல்கிறப்ப சுண்ணாம்பு, இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற அமிலங்கள் காரங்கள். அது மட்டும் இல்லாமல் லோயர் கிளாஸஸில் நம்ம அமிலம் காரம்னா என்ன, அதோட பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். பொதுவாக அமிலங்கள் பார்த்திங்கன்னா புளிப்புச்சுவை உடையதாக இருக்கும், காரங்கள் கசப்புச்சுவை உடையதாக இருக்கும். லிட்மஸ் தாள்னு ஒரு பேப்பர் இருக்குது, அதை வச்சு ஒரு பொருள் அமிலத்தன்மை உடையதாக இருக்கா காரத்தன்மை உடையதாக இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அமிலம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீல நிற லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். காரம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிற லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும், நீல கலரில் மாற்றும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அமிலங்கள்லாம் காரங்கள் கூட ஈஸியாக வினை புரியும். அதே மாதிரி காரங்கள் எல்லாம் அமிலங்கள் கூட எளிதில் வினை புரியும். இப்போ இந்த வினையை நம்ம நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவோம். ஏன்னா அமிலத்தன்மையும் போய் காரத்தன்மையும் போயிடும். வினை நடந்து முடிஞ்ச பிறகு உப்பு நீர் உருவாகும். இந்த மாதிரி நிறைய பண்புகள் அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இருக்குது. இந்த அமிலங்களை பற்றியும் காரங்களை பற்றியும் சில அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க. அவங்களுடைய கொள்கைகளை முன்மொழிகிறாங்க. அந்த கொள்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரினியஸ் கொள்கை, லௌரி பிரான்ஸ்டட் கொள்கை, லூயி கொள்கை. இது மூணுத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் அரினியஸ் கொள்கை பற்றியும் அதோட வரம்புகள் பற்றியும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொள்கையை முன்மொழிந்த ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வான்டே அரினியஸ். அதனால தான் அவரோட பேரே இந்த கொள்கைக்கு அரினியஸ் கொள்கை. அமிலம்னா என்ன, காரம்னா என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்கிறாரு. முக்கியமாக ஒரு அமிலத்தையும் காரத்தையும் நீர் கரைசலில் வச்சு தான் அவர் சொல்கிறாரு. ஸோ நீர் கரைசல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். அமிலம்னா அந்த அமிலத்தை நீரில் கரைக்கிறப்ப அந்த கரைசலில் அந்த அமிலம் பிரிகையடைந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கணும். அதான் முக்கியம். யாரெல்லாம் நீர் கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்குறாங்களோ அவங்களாம் அமிலம் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஹைட்ரஜன் அயனிகள்னா யார்? ஹெச்சுக்கு ப்ளஸ் சார்ஜ் போடணும், அதுதான் ஹைட்ரஜன் அயனிகள். இந்த ஹெச் ப்ளஸ்ஸை நம்ம புரோட்டான்னு கூட சொல்லலாம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஹெச் ப்ளஸ் அயனியை நீர் கரைசலில் கொடுக்கணும். HCl ஒரு நல்ல எக்ஸாம்பிள், HNO3 சரியா, H2SO4, அசிட்டிக் அமிலம், இதெல்லாமே குட் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஏன்னா எல்லாருமே நீர் கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை கொடுப்பாங்க. இப்போ HCl நம்ம நீரில் கரைக்கிறோன்னு வச்சுப்போம். HCl இப்போ இது நீர் கரைசல்ல H பிளஸ் அயனிகளாகவும் Cl மைனஸ் அயனிகளாகவும் மாறிடும், கொடுக்கும். H பிளஸ் அயனிகளை கொடுக்கும். இப்போ நீர் கரைசல், அதனால ஆரோ மேலே H2O போட்டுடுறேன். இப்போ H பிளஸ் எங்கே இருக்கும்? நீர் கரைசல் இருக்கும், AQன்னு போடுறோம். AQன்னா அக்வஸ். Cl மைனஸ் அயனிகளும் நீர் கரைசல்ல இருக்கும். இந்த நீர் கரைசல்ல உருவான H பிளஸ் அயனிகள் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கா, இந்த நீர் கூட சேர்ந்து தான் இருப்பாங்க. அதை தான் நீரேற்றமடைந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். அப்போது H ப்ளஸ்ஸும் H2Oவும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? H2O கூட சேர்ந்து இருக்கு, அப்போ ப்ளஸ் மொத்தமாக போட்டுடலாம். இதை வேறு மாதிரி எழுதலாம். எத்தனை ஹெச் இருக்குது? 3 H இருக்குது. H3O ப்ளஸ் இருக்குது. ஸோ H ப்ளஸ் அப்படின்னா
அப்படின்னாலும் H3O ப்ளஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். H ப்ளஸ்ஸை ஹைட்ரஜன் அயனின்னு சொல்லுவோம், H3O ப்ளஸ்ஸை ஹைட்ரோனியம் அயனின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா H3O ப்ளஸ்னாலும் H ப்ளஸ்னாலும் ஹைட்ரஜன் அயனிகளை தான் நம்ம மீன் பண்ணுறோம். இங்கே ஹைட்ரஜன் அயனி தனியாக இருக்குது, இங்கே நீரேற்றம் அடைஞ்சு காணப்படுது, அதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்தது காரம். அரீனியஸ் கொள்கைப்படி காரம்னா என்ன? நீர்க்கரைசலில் பிரிகை அடைஞ்சு பிரிஞ்சு ஹைட்ராக்சில் அயனிகளை கொடுக்கணும். இப்போ ஹைட்ராக்சில் அயனி அப்படின்னா யாருன்னா OH மைனஸ் அயனிகள் தான். இதுதான் ஹைட்ராக்சில் அயனி, இதுதான் ஹைட்ராக்சில் அயனி. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இந்த மாதிரி சேர்மங்கள் நீங்கள் ஃபார்முலாவை பார்க்குறப்பவே தெரியும், அதில் எல்லாம் பாருங்கள் OHன்னு இருக்குது. ஸோ இவங்களை நீரில் கரைக்கிறப்ப இவங்க பிரிகடைவாங்க, அப்போது அங்கே இருக்கிற நேர் அயனிகளும் OH மைனஸ் அயனிகளும் கிடைக்கும். இந்த காரம் நீரில் எப்படி பிரிகை அடையுது அப்படின்னு பார்ப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடே எடுத்துப்போம். இதை நீர் கூட சேர்க்குறோம், அப்போது Na ப்ளஸ் ஆகும் நீர் கரைசல்ல, அதுக்காக AQ ப்ளஸ் OH மைனஸ் அயனியாகவும் பிரிகை அடையுது. அப்போ நீர் கரைசல்ல இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற பொருள் OH மைனஸ் அயனிகளை ஹைட்ராக்சில் அயனிகளை கொடுக்கறதுனால இது ஒரு காரம். அதே மாதிரி தான் CaOH ட்வைஸ், இது என்ன பண்ணும், 2 OH இருக்கிறதுனால 2 ஹைட்ராக்சில் அயனிகளை தரும். ரொம்ப சிம்பிளான கொள்கை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொள்கையோட வரம்புகள் என்ன? இந்த கொள்கையோட முக்கியமான அடிப்படையே பார்த்தீங்கன்னா அமிலம்னா என்ன, காரம்னா என்ன அப்படிங்கிறத நீர்க்கரைசலை அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறோம். அப்போது கரைப்பான்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நீர் மட்டும் இல்லாமல் கரிம கரைப்பான்கள் இருக்குது. அப்போ ஒரு அமிலத்தையோ காரத்தையோ நம்ம கரிம கரைப்பான்களில் எடுத்துக்கிறப்ப கரைக்கிறப்ப அவங்கள எப்படி நம்ம வரையறுக்கிறது? இந்த கொள்கையை பயன்படுத்தி. அப்போ கரிம கரைப்பான்களில் அமிலம் மற்றும் காரங்களோட பண்புகளை இந்த அரீனியஸ் கொள்கை விளக்கலை. அது ஒரு முக்கியமான வரம்பு. இந்த கரிம கரைப்பான்களுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய கரிம கரைப்பான்கள் இருக்குது. அசிட்டோன், டெட்ராஹைட்ரோஃபியூரான், இந்த மாதிரி கரிம கரைப்பான்களில் அமிலத்தோடையும் காரத்தையும் எடுக்கிறப்ப அவங்களோட பண்புகளை விளக்க முடியல. அடுத்த முக்கியமான வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை என்ன சொல்லுது, அமிலம்னா H ப்ளஸ் அயனியை கொடுக்கணும் நீர் கரைசல்ல, காரம்னா OH மைனஸ் அயனியை கொடுக்கணும் நீர் கரைசல்ல. அப்போது இந்த H ப்ளஸ் அயனிய இல்லாத அமிலங்கள் இருக்குது, அதே மாதிரி OH மைனஸ் அயனிகளை கொண்டிராத காரங்கள் இருக்குது. அப்போ அவங்களெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா BF3ன்னு ஒரு சேர்மம் இருக்குது, இது ஒரு அமிலம், ஆக்சுவலாக அமிலத்தன்மை கொண்டது. இப்போ இது H ப்ளஸ் அயனியை கொடுக்குமா? ஏன்னா இங்கே ஹெச்சே இல்லை, அது எப்படி கொடுக்கும்? அப்போ இதை எப்படி, இது அமிலத்தன்மை இருக்குது, பட் அரீனியஸ் கொள்கையோட அடிப்படையில் இது அமிலம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அமோனியா. அமோனியா பார்த்தீங்கன்னா காரம், இது ஒரு காரம். இப்போ அரீனியஸ் கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா காரம் OH மைனஸ் அயனியை கொடுக்கணும். அமோனியா கிட்ட எங்கே OH இருக்கு, OH மைனஸ் அயனி எங்கே இருக்கு, ஆனால் அது காரம். அப்போ இந்த மாதிரி ஹைட்ராக்சில் தொகுதியை கொண்டிராத சேர்மங்கள், H இல்லாத சேர்மங்களோட அமிலத்தன்மை, ஹைட்ராக்சில் தொகுதியை கொண்டிராத சேர்மங்களுடைய காரத்தன்மை, இதையெல்லாம் இந்த கொள்கையால் விளக்க முடியல. அப்போது இந்த பாடப்பகுதியை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்? அரீனியஸ் கொள்கையினை விளக்குக, அல்லது அரீனியஸ் கொள்கையின்படி அமிலம் காரம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகள் தருக, அரீனியஸ் கொள்கையின் வரம்புகள் யாவை? இந்த மாதிரியும் நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அரீனியஸ் கொள்கையை பயன்படுத்தி அமிலம் அல்லது காரம் என வகைப்படுத்துக. சில டைமில் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் நமக்கு போர்டு எக்ஸாமில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே HNO3னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். HNO3னா யார்? நைட்ரிக் அமிலம். இப்போ இது பிரிகை அடைஞ்சு என்ன கொடுக்கும், H ப்ளஸ் அயனிகளையும்
சிம்பிளாக நான் எழுதுறேன். NO3 மைனஸ் அயனிகளையும் கொடுக்கும். எக்வஸ் அது H ப்ளஸ் அயனி கிடைக்குது. அதனால இது அமிலம். பேரியம் ஹைட்ராக்சைடு இது பார்த்தீங்கன்னா Ba2 ப்ளஸ் அயனிகளையும் 2 OH மைனஸ் அயனிகளையும் கொடுக்கும். எங்கள் நீர் கரைசல்ல. ஸோ இதில் வந்து OH மைனஸ் அயனிகள் உண்டாயிருக்கு. அதனால இது காரம். அதே மாதிரி தான் H3PO4 இது வந்து ஃபாஸ்பாரிக் ஆசிட். இது நீர் கரைசல்ல பார்த்தீங்கன்னா 3H இருக்கு. ஸோ 3H ப்ளஸ் ஃபார்ம் பண்ணும். PO4 இதை நீங்கள் பிரிக்கிறீங்க 3H ப்ளஸ் அப்படின்றப்ப இதோட சார்ஜ் வந்து சமமாகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். இது 3 ப்ளஸ் இது 3 மைனஸ். ஸோ இங்கேயும் H ப்ளஸ் அயனிகள் உருவாகிறதுனால இதுவும் அமிலம். இது ஒரு அமிலம். இப்போ இங்கே வர்றப்ப நீங்கள் டக்குன்னு இங்கே OH இருக்குது அப்படிங்கிறதுனால OH மைனஸ் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது யாருன்னா அசிட்டிக் அமிலத்தோட ஃபார்முலா இது. அப்போ இது நீர் கரைசலில் எப்படி பிரிகை அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கட் பண்ணோம். இது H ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஸோ CH3COO மைனஸ். இது எக்வஸில் ஈக்குவேஷன்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த பர்டிகுலர் கொள்கைக்கு இது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கேயுமே என்ன உண்டாகுது? H ப்ளஸ் அயனி உண்டாகுது. அதனால இதுவும் ஒரு அமிலம். ஸோ இது அமிலம், இது காரம், இது அமிலம், இது அமிலம். இந்த அரீனியஸ் கொள்கை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.